கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கிய 157 பேரின் உடலங்கள் மீட்பு. 216 பேரை காணவில்லை என கேரள அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கல்லணையில் இருந்து பாசனத்திற்கு 3400 கனஅடி தண்ணீர் திறப்பு. விதை, நெல் மற்றும் மலர்களை தூவி திறந்து வைத்த அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர்கள். நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதையுண்ட 130க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. கேரள அரசு தகவல். கர்நாடகாவில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. மேட்டூர் அணையில் இருந்து 1.75 லட்சம் கனஅடி நீர் திறக்க வாய்ப்பு. சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 11 ஆட்சியர்களுக்கு மேட்டூர் செயற்பொறியாளர் எச்சரிக்கை. மேட்டூர் அணை நீர் திறப்பு அதிகரிப்பால் காவிரி கரையோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை. ஆட்சியர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள உத்தரவு. முண்டக்கையில் நடந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபடும் வீரர்கள். மண்ணில் புதைந்த 2 வீடுகளில் இருந்து 8 உடல்கள் மீட்பு. இஸ்ரேல் நடத்திய ராணுவ தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பில் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை. ஈரானில் உள்ள வீட்டில் தங்கியிருந்தபோது நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியோ கொலை செய்யப்பட்டார். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் புகார். மின்துறை தனியார் மயம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மஞ்சள் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். தஞ்சையில் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. காயமடைந்த 20 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் தொடங்கியது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம் அறிவிப்பு. கேரளாவில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தேவையான உதவிகளை கர்நாடகா வழங்கும். கேரளாவுடன் துணையாக இருப்போம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி. தமிழகத்தில் விதிகளை மீறி 20 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சுங்கச்சாவடிகளை அகற்றப்பட வேண்டும் என மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தல். $25 லட்சத்துக்கு மேல் வாராக்கடன் உள்ளவர்களை கண்டறிய வேண்டும். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். நாகையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட மெயின் குழாயில் இருந்து முறைகேடாக குடிநீர் இணைப்பு. 100க்கும் மேற்பட்ட குடிநீர் இணைப்புகளை துண்டித்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள்.
தேனி சுருளி அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு. தேனி முல்லைப்பெரியாற்றில் ஆற்றில் ஆர்ப்பரித்து பாய்ந்தோடும் தண்ணீர். முல்லைப்பெரியாற்றில் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. வயநாடு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ். காயமடைந்த அமைச்சருக்கு மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை.